முதல்ல இந்த ஆரர் சாம்பிள் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடலாம். கதவில் பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. மேலும் விசித்திரமான சத்தங்கள் அவனுக்கு கேட்க தொடங்கின. வெங்கட் மிகவும் பயந்து போயிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு எல்லா சத்தங்களும் அடங்கியவுடன் அவன் மிகவும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவை திறந்தான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. ஆனால் அதன் பிறகு விடிந்ததும் வெங்கட் அதே வீட்டில் மயக்கமடைந்த நிலையில் கிடந்தான். எப்படி பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வீடியோஸை நம்மளும் வந்து ஈஸியாக 5 ஸ்டெப்பில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் போட்டுன்னு கீழே கமெண்ட்டில் ஆர்ஆர் ஏஐ ஸ்டோரின்னு மட்டும் டைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனல்ஸ்க்கு மானிட்டேஷன் ஆகுதா, இதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து இருக்கிறாங்க. இவங்க போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், 9 மந்த்ஸுக்கோ 15 மில்லியன் வியூஸ், அதுக்கப்புறம் 12 மில்லியன் வியூஸ்னு சொல்லிட்டு நல்லா வியூஸ் அள்ளுது. பயங்கர டிமாண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு முறை வீடியோ போட்டிங்கன்னா யூடியூப் இருக்கிற வரைக்குமே ஜனங்க இதை பார்த்துனே இருப்பாங்க. எவர்கிரீன் கண்டென்ட், இது பழசவே ஆகாது. எப்பயுமே வந்து ஜனங்க பார்த்துனே இருப்பாங்க அந்த மாதிரி கண்டென்ட். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டில் வந்து பாருங்களா, லேட்டஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ போட்டு 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவருக்கு 3 லட்சம் வியூஸ் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் 1.95 lakh 6 days ago. இது மாதிரி எல்லாமே லட்சத்தில் தான் இவருக்கு வியூஸே இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு காசு வருமா இல்லையான்னு சொல்லிட்டு கூட சந்தேகம் இருக்கலாம். அதுக்கான ஒரு ப்ரூஃபாக தான் இந்த சேனல் இருக்குது. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது, அதாவது சூப்பர் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. சூப்பர் தேங்க்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, காசு வந்து இவருக்கு வந்து கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம். இந்த சூப்பர் தேங்க்ஸ் எனேபிள் ஆகிருந்தாவே அவருக்கு காசு வருதுன்னு அர்த்தம். இதையும் வந்து நம்ம ஒரு முறை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வீடியோஸை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்கிரிப்ட் தேவைப்படும். அந்த ஸ்கிரிப்டையும் வந்து நம்ம இந்த சேனல்லேருந்தே நம்ம எடுத்துக்க முடியும். எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்படியே அச்சாசல் அதே மாதிரி நம்மளுக்கு கதை வராது. இந்த வீடியோலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அது நம்மளுக்கு புதுசாக வந்து கதைகளை வந்து கிரியேட் பண்ணி தரும் இந்த ஸ்டைலில். இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோ நான் ஷேர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ChatGPTக்கு போய் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ அந்த காப்பி பண்ண வந்த அந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், இந்த ப்ராம்ப்ட் எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நான் இந்த இடத்துல போடுறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட்டில் என்ன இருக்குதுன்னா, எனக்கு இதே மாதிரி 5 நிமிஷம் வீடியோ வந்து உருவாக்கணும், அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஸ்டைலில் எனக்கு சிமிலர் ஸ்டோரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம். மேலும் இந்தியாவில் நடந்த சில உண்மை சம்பவங்கள் டாப்பிக்கே எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சொல்லிட்டோம். இதுதான் சிம்பிள் மேட்ரு. சொன்னதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை நீங்கள் 10 நிமிஷமாக மாற்றிக்கலாம், 20 நிமிஷம் மாற்றிக்கலாம், 1 ஹவராக மாற்றிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு நான் 1 நிமிட வீடியோன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நான். ஏன்னா வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1 நிமிடம் வீடியோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் நீங்கள் என்டர்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்டோரி சாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுக்கும். பாருங்களா, ஸ்டோரி நம்பர் 1, ஸ்டோரி நம்பர் 2, இது மாதிரி நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஸ்டோரிஸை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டோரியை வந்து நம்ம டெவலப் பண்ணணும், ஃபுல்லாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இங்கே ரயில் வந்து சிறுமின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம இப்படி காப்பி பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து உங்களுக்கு 2வது ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா 2வது ஸ்டோரியை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இங்கே பாரு கோபால் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எந்த ஸ்டோரி வேணும்னு சொல்லிட்டு ஒரு முறை பார்த்து அந்த ஸ்டோரியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஏரோப்ளேன்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல அந்த சிறுமி இருந்துச்சு பார்த்தீங்களா, ரயிலில் வந்த சிறுமின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இது மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இது இப்போ இந்த டைட்டில் நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அதாவது அந்த கதையினுடைய தலைப்பை வந்து இங்கே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராம்ப்ட்டை கொடுக்குறோம். இந்த ப்ராம்ப்ட்டில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த டாப்பிக்கு ஒரு ஸ்டோரி கொடு, அதில் வந்து ஊக்கு, ட்ராமா, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். முடிவில் வந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு எண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். மேலும் ஏஐ வாய்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே என்டர் கொடுக்குறோம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ரயில் வந்து சிறுமின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டாப்பிக்கான எல்லா கதையும் வந்து அப்படியே சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், முதல்ல ஊக்குனா ஆடியன்ஸை இழுத்து பிடிக்கிற மாதிரி, வீடியோவை போட்ட உடனே ஆடியன்ஸ் உள்ளே வர மாதிரி நம்மளுக்கு ஊக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துக்குது. அந்த இரவு 2 மணி ரயிலில் ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கு வந்துக்குது. அதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கதை இது மாதிரி சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டோரிக்கான இமேஜ் ப்ராம்ப்ட், வீடியோ ப்ராம்ப்ட் ரெண்டுத்தையும் வந்து நம்ம கேட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல இப்போது நீ ஒவ்வொரு சீனுக்கும் ஏஐ இமேஜ் ப்ராம்ப்ட் மற்றும் வீடியோ ப்ராம்ப்ட் கொடு, ஆனால் கவனமாக இரு. ஒரு சீன் வந்து 30லேருந்து 40 வினாடி இருக்குதுன்னா
அந்த சீனுக்கு வந்து 3-4 இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் மேலும் ஸ்டோரியில் உள்ள சீன்ஸ்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமேஜ் ப்ராம்ப்ட் வீடியோ ப்ராம்ப்ட்டை வந்து இதுவே நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்குது. இங்கே பாருங்கள் மெயின் கன்சிஸ்டன்ட் கேரக்டரில் மெயின் யார் வராங்களோ அந்த கன்சிஸ்டன்ட் கேரக்டரினுடைய ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருச்சு. அதாவது நம்ம இப்போ இந்த ரவியை வந்து நம்ம அங்கே ரெடி பண்ணிக்கணும். 35 வருஷம் ஓல்டு ஒரு பையன், அதுக்கப்புறம் 8 வருஷம் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம மெயின் கேரக்டர், இந்த மெயின் கேரக்டர் வந்து முதல்ல நம்ம இமேஜ் ரெடி பண்ணிக்கணும்னா வீடியோவில் வந்து எல்லாத்துக்கும் வந்து அந்த மெயின் கேரக்டரை வச்சு நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதனால மெயின் கேரக்டர் வந்து எங்க கொடுத்துறாங்க பாருங்கள் இந்த இடத்துல. இது முன்னாடி எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீன் 1 வந்து இங்கே இமேஜ் ப்ராம்ப்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சீன் 2 சீன் 3க்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ராம்ப்ட்டும் அந்த இடத்துல ரெடி ஆயிடுச்சு. சீன் 1 சீன் 2க்கெல்லாம் நீட்டாக வந்து இங்கே வீடியோ ப்ராம்ப்ட்டும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு முதல்ல கதை ரெடி ஆச்சு, அதுக்கப்புறம் இமேஜ் ப்ராம்ப்ட் வீடியோ ப்ராம்ப்ட் எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வாய்ஸ் ஓவருக்கான அந்த ஸ்கிரிப்டையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த கதைக்கான வாய்ஸ் ஓவர் நேரேஷன் கோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த கதைக்கான வாய்ஸ் ஓவர் நேரேஷன் வந்து இந்த இடத்துல வந்துடும் பாருங்க. இது மாதிரி நம்மளுக்கு என்ன பேச வைக்கணும் நம்ம கதையில் அந்த விஷயமும் வந்து இந்த இடத்துல வந்துடும். நம்ம இதை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ A to Z நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இமேஜ், அதுக்கப்புறம் வீடியோ, வாய்ஸ் ஓவர், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாத்தையும் வந்து நம்ம தனி வெப்சைட்டில் போய் பண்ண தேவையில்லை, மொத்தமாக சேர்த்து ஒரே வெப்சைட்டில் பண்ணிக்க முடியும். அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒண்டர்ஷேர் ஃபில்மோரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா A to Z எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல நம்மளால் செய்து கொள்ள முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கள் நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு வச்சிங்களா. கொடுத்தோன்னே இது மாதிரி ஒண்டர்ஷேர் ஃபில்மோரா சிம்பிளாக வந்து ஓப்பன் ஆகுதுங்களா. இதுமாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஸ்டாக் மீடியான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இது மாதிரி கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல AI மீடியான்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். AI மீடியாவில் வந்துட்டு இங்கே பாருங்கள் AI இமேஜ்னு சொல்லுது. இந்த AI இமேஜ் கிளிக் பண்ணுறோம். இந்த AI இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம அந்த யூடியூப் சேனலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வீடியோ நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்ம முதல்ல அந்த யூடியூப் வீடியோ இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் ஒரு கேரக்டர் மட்டும் இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்துக்கிறோம், நம்ம ஃபில்மோராக்கு வந்துக்கிறோம். தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த விஷயத்தை வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த விஷயத்தை வந்து இங்கே ஆட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கேரக்டருக்கான ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா ChatGPTல, அதை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் அந்த யூடியூப் வீடியோலேருந்து ஒரு கேரக்டரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நான் இந்த இடத்துல போட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ChatGPTல வந்து கேரக்டருக்கான ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ராம்ப்ட்டை நம்ம இங்கே போட்டு இங்கே மேலே பாருங்க GPT இமேஜ் 2ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்படி இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நேனோ பனானான்னு சொல்லிட்டு இருக்குது, நேனோ பனானா ப்ரோ இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட், அதை ஒண்டர்ஷேர்தே வந்து ஸ்டாண்டர்டாக வந்து இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இங்கே GPT 2ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ப்ரொஃபஷனல் நியூன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம வந்து இந்த இடத்துல 16:9 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒன்றும் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது எவ்வளோ வேணுமோ அந்த கிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், எதுவுமே டச் பண்ணாமல் இந்த இடத்துல ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ப்ரிப்பேரிங்னு சொல்லிட்டு இங்கே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு இமேஜ். இப்போ இந்த இமேஜ் எப்படி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு இது மாதிரி அற்புதமான ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தது பாருங்களா. இது மாதிரி டபுள் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் இந்த இடத்துல அந்த இமேஜ் வந்து வந்துருக்குறது. இப்போ இந்த இமேஜ் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேமரா சிம்பிள் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த கேமரா சிம்பிள் மேலே அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம எங்கே சேவ் ஆகணுமோ அங்கே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் டவுன்லோட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்து நம்மளுடைய டவுன்லோட்ஸில் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம வீடியோவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஸ்டாக் மீடியாவுக்கு போகிறோம். ஓகேங்களா, ஸ்டாக் மீடியாவுக்கு போயிட்டு இந்த இடத்துல நம்ம இமேஜ் டு வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல சப்மிட்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே இங்கே நம்மளுக்கு இமேஜ் வந்து வந்துடும். அதாவது நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ வீடியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இமேஜ் டு வீடியோக்கு வந்துட்டு இமேஜ் டு வீடியோவில் அந்த இமேஜ் சாம்பிள் இமேஜை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ ப்ராம்ப்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, நம்மளுக்கு இமேஜ் ப்ராம்ப்ட் வீடியோ ப்ராம்ப்ட் முதல்ல ChatGPT ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ ப்ராம்ப்ட்டை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அந்த வீடியோ ப்ராம்ப்ட் நம்ம இங்கே கொடுத்துட்டு மேலே பாருங்களா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. இந்த சீடன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு ஒண்டர்ஷேர் ஸ்டாண்டர்டாக வந்து அதுவும் கிரியேட் பண்ணி தரும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா VO3 இருக்குது, சோரா இருக்குது, இது மாதிரி நிறையா இருக்குது. நம்ம VO 3.1 வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் 16:9 சொல்லிட்டு பெரிய வீடியோ வேணுமா, சின்ன வீடியோ வேணுமா, ஷார்ட்ஸ் வேணுமா, எத்தனை செகண்டுக்கு வேணும் எல்லாமே வந்து இங்கே காமிக்குது. நம்ம 16:9 சொல்லிட்டு கொடுத்துட்டு 8 செகண்ட் வீடியோ வேணுமா, உங்களுக்கு 4 செகண்டா 6 செகண்ட்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கப்புறம் ஃபுல் HD வேணுமா, நார்மல் HD வேணுமா சொல்லிட்டு கேட்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிங்க நீட்டாக வந்து. இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரிப்பேரிங்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுங்க 24% டக்குன்னு இது சீக்கிரமாக வந்து வேலையை முடிச்சு கொடுத்துரும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. இது மாதிரி நம்ம வந்து வீடியோ ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து வீடியோ வந்துடும். பாருங்கள் இங்கே வந்து வீடியோ வந்துருச்சு. இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு ப்ளஸ் மார்க் எடுத்து பார்த்தீங்களா, ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து டைம் லைனுக்கு வந்து வந்துடும். இப்போ இந்த டைம் லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி வந்துருக்குது. இது ப்ளே பண்ணி பார்த்துடலாம்.
இது மாதிரி வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு அங்கே முதல்ல ChatGPTயில் வாய்ஸ் ஓவர் ப்ராம்ப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? அதுலேருந்து நம்ம வாய்ஸ் ஓவர் வந்து இங்கே எடுத்துக்கலாம். அந்த வாய்ஸ் ஓவர் எடுத்துக்கின்னு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஆடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு போகிறோம். ஆடியோவில் போயிட்டு இங்கே கோயிட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஆடியோன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஏஐ ஆடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கேரக்டர்ஸ் வந்து இங்கே காமிக்குது. நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம இந்த ஓல்டு டீப்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்ம முதல்ல கதவை பலமாக தட்டினார்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் வந்துச்சு பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் வாய்ஸ் ஓவர். அந்த வாய்ஸ் ஓவரை நம்ம இங்கே கொடுத்துட்டு இதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஜென்ரேட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே நம்மளுக்கு இங்கே வாய்ஸ் ஓவர் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள் ப்ரிப்பேரிங்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்களா? ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஒரு முறை ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு அந்த வீடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்களா, அதை இப்படி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அப்படி ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்களா. கதவில் பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. மேலும் விசித்திரமான சத்தங்கள் அவனுக்கு கேட்கத் தொடங்கின. வெங்கட் மிகவும் பயந்து போயிருந்தான். எப்படி அற்புதமாக வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அவர் மூச்சு வாங்குற சவுண்டு வந்து கொஞ்சம் இப்போ 22க்கு வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம் ப்ளே பண்ணி. கதவில் பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. மேலும் விசித்திரமான சத்தங்கள் அவனுக்கு கேட்கத் தொடங்கின. வெங்கட் மிகவும் பயந்து போயிருந்தான். உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வேணும்னா வச்சுக்கங்க, இல்லாட்டா வந்து இந்த கண்ணு சிம்பிள் மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் வந்து போயிடும். இப்போ உங்களுக்கு அற்புதமாக வந்து ஸ்டார்டிங் வீடியோ வந்து ரெடி ஆகிக்குது. இப்போ இதில் வந்து நம்ம சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கணும். கதவை தட்டினார் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கதவு தட்டின சத்தம் நம்மளுக்கு வரணும் இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 விதமாக கிரியேட் பண்ணலாம். இங்கே ஆடியோக்கு போயிட்டு ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏஐ ஆடியோன்னு சொல்லிட்டு மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டோர் நாக்கிங் சவுண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்கலாம். இது மாதிரி டோர் நாக்கிங் சவுண்ட் சொல்லிட்டு கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் எப்படி பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லா சவுண்ட் எஃபெக்ட்டும் வந்து இதிலே கிடைக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம இந்த டோர் நாக்கிங் சவுண்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ட்ரன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது கதவில் பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. இப்போ திருப்பி இதை வந்து இன்னொரு முறை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ பாருங்கள், கதவில் பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. மேலும் விசித்திரமான சத்தங்கள். இப்போ விசித்திரமான சத்தங்களுக்கும் நம்ம இங்கே இந்த இதில் சவுண்ட் எஃபெக்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணலாம். அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆர்ஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த ஆர்ஆருக்கு வந்துங்க, இந்த ஆர்ஆர் மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த பேபி ஸ்க்ரீம்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் அப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு விசித்திரமான சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நம்ம இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ப்ளே பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மேலும் விசித்திரமான சத்தம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இதை வந்து இப்படி இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி நம்ம சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு பயங்கரமான பிஜிஎம் வேணும். பிஜிஎத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிளாக இந்த ஆர்ஆர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மியூசிக் ஏதாவது பயங்கரமான மியூசிக் ஏதாவது இருக்குதா சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆர்ஆர் பேக்ரவுண்ட் சவுண்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே ஆடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஆடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. கதவில் பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. மேலும் விசித்திரமான சத்தங்கள் அவனுக்கு கேட்கத் தொடங்கின. வெங்கட் மிகவும் பயந்து போயிருந்தான். எப்படி பயங்கரமாக வந்து பார்த்தீங்களா? இதே மாதிரி வந்து நம்ம ஒரு சீனுக்கும் வந்து இமேஜ், அதுக்கப்புறம் வீடியோக்கு அப்புறம் நம்ம வந்து வாய்ஸ் ஓவருக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் மியூசிக், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அற்புதமான ஆர்ஆர் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஹாரர் மூவினாவே நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக், அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதெல்லாம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு இன்னும் எஃபெக்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இதே சவுண்டில் நம்ம கிரியேட் பண்ணி முடியும். ஏஐ சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ப்ராம்ப்ட் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஜெமினியில் வந்து ஏஐ பேக்ரவுண்ட் மியூசிக்கான ப்ராம்ப்ட் கொடுக்கும். அதை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு புதுசாக சவுண்டு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த சவுண்டையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏஐ பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி அற்புதமாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஏஐ ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணி மானிட்டேஷன் பண்ணிக்க முடியும். இந்த வாய்ஸ் ஓவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிச்சு வந்து பேண்டு அப்பு டவுன்லாம் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த வாய்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்களா வால்யூமு, அதுக்கப்புறம் இங்கே நிறையா எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஏஐ வாய்ஸ் ஓவர் என்ஹான்ஸ்டு, அது இது மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் வந்து இதில் விளையாடி பாருங்கள், அப் அண்ட் டவுன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பேஸு, அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுகிற மாதிரி நிறைய எஃபெக்ட் வரும், எக்கோ எஃபெக்ட் வரும். இப்போ பாருங்கள், இந்த எக்கோ எஃபெக்ட் வந்து ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பாருங்களா.
இது மாதிரி நீங்கள் வந்து வாய்ஸை வந்து செட்டப் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிங்கன்னு வச்சிங்களா. இப்போ இது எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து இங்கே இந்த இடத்துல சவுண்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இல்லாட்ட வேணா நன்னு சொல்லிட்டு கொடுத்து பாருங்கள். இங்கே வந்து இதுமாதிரி செட்டிங்ஸை வந்து நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதுமாதிரி விளையாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். இவ்வளோ தாங்க சிம்பிள் மேட்ரு. இதுமாதிரி எல்லாமே ஆனதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்கே ஸ்டோர் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்கள் டைட்டில் அந்த வீடியோக்கான டைட்டில் வந்து கொடுத்து இங்கே எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து இங்கே பாருங்கள் மீடியம் குவாலிட்டி வேணுமா ஹை குவாலிட்டி வேணும் கேட்கும். ஹை குவாலிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்து எக்ஸ்பர்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்பர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ரெண்டர் ஆகிட்டு ஸ்டோரேஜுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அற்புதமான வீடியோ வந்து வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா சைடு ஒரு பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி வீடியோஸ் வந்து தெரிஞ்சுங்க. யூடியூப் கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த ஃபில்மோரா சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்க்கில் அதுக்கப்புறம் கமெண்ட் ஃபஸ்ட் லிங்கில் இருக்கும். அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.